தற்போது கூவத்தூரில் தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் எம்எல்ஏக்களில் ஒருவரான தோப்பு வெங்கடாச்சலம் நம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், தற்போது நீங்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதியில வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வுக்கு என்ன காரணம்? எதற்காக இந்த ஆய்வு? ஆய்வு என்பது இப்ப உங்களுக்கு ஆய்வுக்கு வந்தாங்கன்னா நாங்க ஆய்வுல நாங்க எல்லாரும் சுதந்திரமா இருக்கோம்னு சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இது வரைக்கும் இப்ப வரலைங்க. வந்ததையும் நாங்க அதுக்கு உண்டான வாக்குமூலத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க சுதந்திரமா தான் இருக்கிறோம். அவங்க நீதிமன்றத்தாலேயோ அல்லது காவல்துறையால உங்களுக்கு இதை பத்தி அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு இப்ப எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல ஆய்வு செய்தால் நாங்கள் ஆய்விலே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நாங்கள் அதை ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார், இப்போ நீங்க சுதந்திரமாக இருப்பதாகவும் அது குறித்த தகவல்களை தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா செய்தி சேகரிக்க வரும் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம்? யார் தாக்குதல் நடத்துறா? இல்ல, தாக்குதல் யார் நடத்துறாங்கிறது உங்களுக்கே தெரியும். நாங்க இப்ப நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறோம். அதுல நீங்க தாக்குதல் நடத்துனாங்க. இது யாராவது எங்களுடைய இப்ப இந்த இயக்கத்திற்கு ஏதாவது கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறதுக்காக இது உங்களுக்கு சில திட்டமிட்ட சில விஷம பிரச்சாரங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக அவர்கள் தான் இதை திசை திருப்பும் நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். கட்டாயமாக இதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கும் ஊடகங்களை மதிக்கிற இயக்கம் மரியாதைக்குரிய மாண்புமிகு சின்னம்மாவுடைய தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தை இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இன்றைக்கு ஊன்றி சென்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நாங்கள் சுதந்திரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்திற்கு ஆட்சி அதிகாரம் என்கிற சுதந்திரம் வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், செய்தி சேகரிக்க வரும் செய்தியாளர்கள் உள்ளே உங்களிடம் தகவல்களை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே வர விடாமல் தடுப்பதற்கு என்ன காரணம்? இல்ல, இப்ப நீங்க கூட எங்கிட்ட செய்தி சேகரிச்சுட்டு தான் இருக்கீங்க. நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால செய்தி சேகரிக்க இப்ப தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நீங்க பேட்டி நேற்றைக்கு கூட பல சட்டமன்ற உறுப்பினருடைய பேட்டியெல்லாம் எடுத்து நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியிலும் மற்ற தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பட்டிருக்கிறது. ஆக இதுல எங்க செய்தி சேகரிக்கிறது நாங்க தடுக்கிறாங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது வேற நபர்கள் அங்க வருவதற்கு எப்படி இருக்கும்? செய்தியாளர்களே வர முடியாத ஒரு சூழல்ல வேறு நபர்கள் அங்க வருவதற்கான சூழ்நிலையே ஏற்படாதே. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட அந்த இடத்திற்கு வர முடியவில்லை என்று நேற்றிலிருந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இல்ல, பொதுமக்கள் நாங்க இருக்கக்கூடிய இடம் பொதுமக்கள் வர வேண்டாம், அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாதுங்களே. பொதுமக்கள் நீங்க நாங்க ஏதாவது பொது இடத்துக்கு இடையூறாக விளைவிக்கிற மாதிரியோ அல்லது பொது பாதையை தடுக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு இடத்துல நாங்க இருந்துன்னா சொல்லலாம். பொதுமக்கள் நீங்க அங்க வர்றதுக்கு இடையூறு ஏற்படுத்துறதுக்கு இதுல என்ன இருக்குதுங்க? நாங்க ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறோம். இதுல பொதுமக்கள் எங்க கேக்குறாங்க? எந்த பொதுமக்களுக்கு நாங்க இடையூறு கொடுக்கறோம்? இது தவறான அப்பட்டமான கருத்து. எந்த பொதுமக்கள் யாருகிட்ட எங்களுக்கு இடையூறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லி இருக்காங்க? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? பொதுமக்கள் யாரும் கிடையாதுங்க. இது எங்களுடைய எதிர்க்க, அதாவது இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற விஷம பிரச்சாரத்தை செய்யக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவருடைய ஒரு விஷம பிரச்சாரம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சார், காவல்துறையினர் வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விடுதியில சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அந்த பகுதியில மக்கள் இருக்காங்க. இவர்களை தவிர்த்து வேறு யாரு செய்தியாளர்கள் மேல தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்க தான் தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப ஒரே நோக்கம் நாங்க மீண்டும் நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அழைக்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு நாங்கள் இருக்கிற பொழுது ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே இங்க வராதுங்களே. அப்படியே வந்தால் கூட இதை சீர்குலைக்கிற இப்ப நாங்கள் அங்க தங்கி இருப்பதை பிடிக்காதவர்கள் இந்த இயக்கத்தை எப்படியாவது ஆட்சிக்கு வர தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் திட்டமிட்டு இதை போன்ற செயல்களை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான் இப்பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது.
அது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த பகுதிக்கு வரும்பொழுதுதான் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்போ அங்க வேற யார் இருக்கா உங்களுக்கு தெரியலையா? இல்ல, நான் சொல்றதுங்க, அங்க தாக்குதல் நடத்துறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தலாம்னு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா ஏதாவது உங்களுக்கு செய்திகள் வந்திருக்கிறதா? சார், அப்ப செய்தியாளர்கள் மேல தாக்குதல் நடத்துது யார் அப்படின்னு தெரியலன்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் வந்து செய்தியாளர்களை அனுமதிக்கலாம் இல்லையா? இல்ல, கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி செயல்ல கட்டாயமா செய்ய மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவுக்கு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கிறது. நாங்கள் ஊடகங்களை மதிக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட பாடங்களைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சின்னம்மா அவர்கள் எங்களை வழிநடத்துகிறார்கள். ஊடகங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். ஆக ஊடகங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய இத்தனை பிரச்சனைகளையும் இன்றைக்கு அரசுக்கு மத்திய அப்படி பெரிதும் மதிக்கிறீர்கள் என்றால் செய்தியாளர்களை உள்ளே வந்து உங்களை சந்திப்பதற்காக அனுமதிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது ஐயா? செய்தியாளர்கள் நாங்க தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த நாங்க மறுக்கிறக்கோ தடுக்கிறக்கோ அதுல எந்த விதமான உண்மையான நிலைமை கிடையாதுங்களே. நான் செய்தியாளர்கள் நேத்து கூட என்னுடைய பேட்டி நீங்க பத்திரிகையில் உங்களுடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனீங்க. இன்னைக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கீர்கள். இதுல எந்த இடத்துல நாங்க தடுக்கிறோம்ங்கிற ஒரு நிலைப்பாடு எந்த இடத்துலயுமே கிடையாது. சார், நீங்க சொன்ன மாதிரி நேத்து முருகுமாறன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அந்த விடுதியை விட்டு வெளியே வந்துதான் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். நீங்க சொன்ன கருத்துப்படி அதிமுகவினர் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் நீங்கள் ஏன் செய்தியாளர்களை விடுதிக்கு உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேட்டியை அளிக்க கூடாது? செய்தியாளர்கள் நாங்க உள்ள அந்த இடத்துல உள்ள வந்ததே செய்தியாளர்கள் உங்களுக்கு நேத்து பேட்டி எடுத்துட்டு போனாங்க. இதுல நீங்க செய்தியாளர்கள் நீங்க எங்க இடத்துல தான் நேத்து உங்க செய்தியாளர் பேட்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த பேட்டி எடுத்தது நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல நாங்க இப்ப எங்க நாங்க உள்ள விடாம இருந்திருந்தா நீங்க நேத்து எப்படி உங்க செய்தியாளர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல பேட்டி எடுத்திருக்க முடியும்? இல்ல, வட்டாட்சியர் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட தடைகள் இருந்திருந்தால் நேத்து 2 சட்டமன்ற உறுப்பினருடைய நேத்து உள்ள வந்துதான் உங்களுடைய செய்தியாளர்கள் பேட்டியை எடுத்திருக்கிறார்கள். ஐயா, விடுதிக்கு உள்ளே செய்தியாளர்கள் வரவில்லை. விடுதிக்கு வெளியில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பேட்டி அளித்திருக்கிறார்கள். இப்போ வட்டாட்சியர் காலையிலிருந்து அங்க ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அவங்க என்ன விசாரணை மேற்கொண்டாங்க? அவர்களுக்கு நீங்க என்ன தெரிவிச்சீங்க? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த விடுதியில நீங்க தங்கி இருக்கிறதான ஒரு எண்ணம் இருக்கு? இல்ல, வட்டாட்சியர் மட்டும் இல்லைங்க. யாரு நீங்க நீதிமன்றத்தின் மூலமாகவோ மற்ற ஊடகங்கள் மூலமாகவோ எதுல கேட்டாலும் நாங்க சுதந்திரமா இருக்கிறீங்களான்னு நாளைக்கு எந்த விதமான விசாரணையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மடியில் கனமில்லை. ஆகவே எங்களுக்கு வழியில் பயம் கிடையாது. ஆகவே யார் கேட்டாலும் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே நாங்கள் உள்ளபூர்வமாக எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இப்ப எப்படி எல்லா இடத்துலயும் சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லைன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு திட்டமிட்டு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு விஷம பிரசாரத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள். எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது எங்களை காணவில்லைன்னு சொல்லி இருக்காங்களா? அல்லது எங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராவது எங்களை காணவில்லைன்னு சொல்லி எங்காவது புகார் சொல்லியிருக்காங்களா? ஆக இதெல்லாம் திட்டமிட்டு எங்கள் மீது ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷம பிரச்சாரத்தை இன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மெசேஜ் மூலமாக செய்தியை பரப்புவது, இன்றைக்கு பேஸ்புக் மூலமாக செய்தியை பரப்புவது, இப்படிப்பட்ட செயல்களில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது செய்தி நாங்க சுதந்திரமா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாசில்தாரோ அல்லது காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை வந்தால் அதை நாங்கள் முழுமையாக ஒவ்வொருவரும் நாங்கள் எழுதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் எழுதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தற்போது வட்டாட்சியரும் காவல்துறையினரும் அங்க விசாரணை மேற்கொண்டு வருவாங்க அந்த தனியார் விடுதியில. அங்க தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வட்டாட்சியர் உங்களிடம் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டார்? அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான பதிலை முன்வைத்தீர்கள்? இல்ல, நான் என்ன வட்டாட்சியரை பார்க்கவில்லை. யாரு எங்கிட்ட யாரு கேட்கல. அதை பத்தி எனக்கு முழுமையா தெரியாதுங்க. நான் வட்டாட்சியர் ஏதாவது வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாலும் உங்களுக்கு நான் கட்டாயமா தகவல் சொல்றேன். வட்டாட்சியர் வந்தார்கள், நாங்கள் விசாரித்தார்கள் என்கிற நிலை உண்மையா இல்லை என்பதை அதை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். ஐயா, நீங்கள் தெரிவித்தது போன்ற சுதந்திரமாக இருக்கிறீர்கள், ரொம்ப எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஒரு காட்சிபூர்வமாக பார்த்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறோம். செய்தியாளர்கள் நீங்களே அனுமதிக்கவில்லை என்றாலும் நீங்களே புகைப்படமோ அல்லது வீடியோ பதிவையோ அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ நான் தோப்பு வெங்கடாச்சலம் பேசுறேன். என்னுடைய குரல் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லது நான் ஏதாவது பாதுகாப்புல வச்சு நான் பேசுற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரிகிறதா?
நான் சுதந்திரமாக உங்ககிட்ட வந்து நேரடியா உங்களுக்கு லைவ்ல நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நீங்க வந்து நேரடியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று இருந்தால், நேற்றைக்கு கூட உங்களுடைய தொலைக்காட்சி நிருபர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல நேற்று தொலைக்காட்சியில பேட்டி எடுத்திருக்கிறார்கள், அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன ரகசியம் இருக்கிறது என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியவில்லை. இல்லை, உங்களுடைய ஒருவருடைய குரல் அங்க 129 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய புகைப்படமோ அல்லது வீடியோ பதிவை தான் நாங்கள் கேட்டோம். உங்களை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உங்களுடைய ஒருத்தருடைய கருத்து 129 எம்எல்ஏக்களுடைய கருத்து என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? நீங்கள் 129 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மொபைல் போன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டால் அத்துணை பேரும் நாங்கள் பேட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஐயா, அதில் பலருடைய தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் தவறான செய்தி. ஐயா, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த தங்கும் தனியார் விடுதியில எவ்வளவு நாட்கள் நீங்க இருக்க போறீங்க? ஏன் நாங்கள் தங்கி இருக்கிறது நாட்களை சொல்லுவதற்காக இல்லை. அதாவது எங்களுடைய நோக்கம் விரைவில் மேதக ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை முதல்வர் பதவி ஏற்பதற்கு அழைக்க வேண்டும். எங்களிடத்தில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இதுல காலக்கெடு எங்க இருக்கிறது? அழைத்தால் உடனடியாக வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று மாலையே கூட அழைக்கலாம், நாளை காலையே கூட அழைக்கலாம். அழைத்தால் நாங்கள் உடனடியாக வந்து அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அது இதில் ஒரு வாரம் தங்கியிருப்போம், 10 நாளுக்கு தங்கியிருப்போம் என்ற ஒரு நிலைப்பாடே இந்த இடத்துல கிடையாது. நாங்கள் ஒரே நோக்கத்தோடு இருக்கிறோம். அந்த நோக்கம் நிறைவேறுகிற போது நாங்கள் மாண்புமிகு சின்னம்மாவுடைய தலைமையில இந்த ஆட்சி அமைந்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யும் என்கிற நல்ல செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.